அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, திருத்தியை திதி பூராட நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே திருத்தியை என்பது மகாலட்சுமிக்கு உண்டான நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் என்பது சேனை முதன்மையாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாவலர். வைணவ திருத்தலங்களிலே மகாவிஷ்ணுவுக்கும் பெருமாளுக்கும் ஏதாவது ஒரு விசேஷ உற்சவங்கள் நடக்குதுன்னா, முந்தைய நாள் திருவீதி உலா காண்பவர் சேனை முதன்மையாளர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார். இந்த ஆழ்வார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, திவ்ய தேச கோவில்களிலும் முக்கிய பெருமாள் கோவில்களிலும், அதாவது கொடிமரத்துடன் கூடிய அநேக பெருமாள் கோவில்களிலும் இந்த ஆழ்வார் சஞ்சரிப்பார். இந்த ஆழ்வாரை தரிசனம் செய்வது இன்று மிக மிக முக்கியம். அதாவது நமக்குடைய அசையும் சொத்து, அசையா சொத்து என்று இரு சொத்துக்கள் உள்ளது. ஏனைய 16 செல்வங்களிலே நாம் உரிமை கொண்டாடக்கூடிய 15 செல்வங்கள் நம்மை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே செல்வம். அதாவது பார்த்தீங்கன்னா, 16 வகையான செல்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 15 வகையான செல்வத்தை நம் உரிமை கொண்டாடலாம். இந்த செல்வம் என்னதுன்னு நம்ம உரிமை கொண்டாடலாம். ஆனால் அந்த 16வது செல்வம் என்பது குழந்தை செல்வம். அது நம்மை உரிமை கொண்டாடும். இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மான்னு நம்மை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு செல்வம். அத்தகைய செல்வத்தை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப தாமதமாக இருக்கும். இவங்க இந்த நாளில் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அருகாமையிலே உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சேனை முதன்மையாளரை தரிசனம் செய்து, அவர் உற்சவர் திருமேனியில் தான் காட்சி தருவார். அந்த சேனை முதன்மையாளரை தரிசனம் செய்து, அந்த ஆலயத்திலே உள்ள செல்வர்னா உற்சவருக்கு அடுத்து நித்தியப்படி பூஜை செய்யக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய திருமேனி ஒன்று இருக்கும். அந்த திருமேனிக்கு பெயர்தான் செல்வர் என்று சொல்வார்கள். அத்தகைய தேவதைக்கு உரிய பொருட்களை எடுத்து வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். அதாவது என்ன மாதிரியான பொருட்களை எடுத்து செய்யலாம் கேட்டிங்கன்னா, சுத்தமான பசு வெண்ணெய். அந்த பசு வெண்ணெயை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அதை ஒரு வெள்ளி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகணும். அந்த வெள்ளி பாத்திரம் என்பது சுக்கிரன். அதை மகாவிஷ்ணுவுக்கு பிரார்த்தனை செய்து பூஜை செய்து கணவன் மனைவி இருவரும் மாலை நேரத்திலே உட்கொண்டு சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய நாமாவளியை சொல்லி பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு நல்ல முறையிலே சுகப்பிரசவமாக குழந்ை பாக்கியம் ஏற்பட்டு நல்ல ஒரு அழகான குழந்தையாக உருவெடுத்து உங்களது மனநிறைவை பெறக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைக்கு இறைவன் தந்தருள்வார். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சந்திர பகவான் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெற வேண்டிய சந்திரன் இன்று 9ஆம் இடத்திலே அமர்ந்து 5க்குரிய சூரியன் 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது மிக மிக அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு. இது நாள் வரை உங்களுக்கு பணவரவை தடை செய்து கொண்டிருந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த ஒரு மாதத்திற்கு சற்று கைவிலங்கு பூட்டப்பட்டு அந்த கிரகங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பணவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், எதிர்பார்த்த லாபங்கள், அதே போல சொந்த தொழிலே நல்ல ஆதாயங்கள், அரசு சார்ந்த பணிகள்லாம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாளினுடைய மிக சிறப்பான விஷயமே உங்களுக்கு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதனும் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு கெட்ட விஷயமும் நடக்கணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமும் இருக்குது, லாபகரமான விஷயமும் இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம்.
வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். திடீர்னு பார்த்தா நீங்க போற வேண்டிய பேருந்து தாமதமா போனதுனால அது கிளம்பி போயிடும். வீண் அலைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை. அதேமாரி ஆன்லைன்ல படிக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று சற்று கவனமாக இருங்கள். உரிய விஷயங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எதுவும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு பழமொழிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால, ரொம்ப கவனமா இருந்து உங்களோட முன்னேற்றத்துக்காக எல்லா விஷயத்தையும் சிறப்பாய் செய்யுங்கள். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். 12லே மறைகிறார் புத பகவான். கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை, நீண்ட விஷயங்கள், அதே நெடுந்தூர பயணங்கள். நெறைய பேர் செகண்ட் ஹனிமூன்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும். தேனிலவு அதெல்லாம் உங்களுக்கு இனிமையான முறையிலே அமையப்பெறுகிறது. அதேபோல எதிர்பார்த்த நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், தொழில் முன்னேற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் 6லே அமைவது சற்று கொஞ்சம் சில சில பிரச்சனைகளை தரும். மனக்குழப்பங்கள், வீண் அலைச்சல்கள், தேவையில்லாத இடத்திலே உங்களுக்கான கெட்ட பெயர் வரக்கூடிய சூழ்நிலை. பலருக்கு இன்னைக்கு பெண் பார்க்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் தன்னடக்கத்துடன் நடந்து கொண்டால் தரணியில் உங்கள் பேர் புகழும் தக்க வைத்துக் கொள்ளப்படும். என்ற வாக்குக்கு இணங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை சிறப்பாய் நடத்தி முடிப்பது மிக மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திரன். 6லே அமையப்பெற்ற சந்திரன் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு யோசனைக்கு ஆளாக்கின்றார். 5ஆம் இடத்திலே சந்திரனும் 6லே அமையப்பெறக்கூடிய சிலத்தினுடைய மனக்குழப்பங்கள், அதேபோல ராகு 7ஆம் இடத்தை பார்வையாக உங்களை பார்ப்பது, கேது அமையப்பெற்ற சூழ்நிலை. அதோடு அல்லாமல் அஷ்டம சனியும் நடப்பதால் இந்த நாளிலே உங்களுக்கு அதாவது இந்த ஒரு வாரம் நல்லா இருந்த விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பத்தை தரும். புரொடக்ஷன் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் ஜாகிரதையா பண்ணுங்க. தொழில்நுட்ப விஷயங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம். சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்த்திருந்தாலும் உங்களுக்கு சில சில விஷயங்கள் அனுகூல்யமாக நடைபெறுகிறது. அதான் 4லே அமையப்பெற்ற சந்தன் 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் ராகு. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும். மதில் மேல் பூனை என்று சொல்வது போல அது எந்த பக்கம் வேணாலும் மாறலாம். சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் ஹைவேஸ்லலாம் பிரயாணம் பண்ணும்போது சற்று கவனமாக இருங்க. மனக்குழப்பத்திலலாம் எதுவும் செய்யாதீங்க. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். அதோடு அல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான கட்ட யோசனைகள், சிந்தனைகள் சிறப்பாய் அமையும். போதிய அளவு பொருளாதாரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பார்த்த பணவரவுகளால் தடைகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு ஆதாயமடையும். அதேபோல உங்களது ராசியான ராசி மண்டலத்தினுடைய தேவதையான செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கின்றார். அவர் அமர்ந்த இடம் நீங்கள் உங்கள் ராசியில் இருந்த 6ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ள சந்திரனால் சில பிரச்சனைகள் இருந்து வருகிறது. தொழில்நுட்ப விஷயங்கள், தொலைநோக்கு பார்வைகள் என்றது போல நீங்கள் எதையும் சிறப்பாய் செய்யக்கூடிய நபர்கள். இரவு நேரத்திலே உறக்கத்தை சற்று காலதாமதமின்றி உணவையும் உறக்கத்தையும் சரிவர செய்வது உங்கள் செரிமான மண்டலத்துக்கு நல்ல விஷயமாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சந்திரனும், அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவானும், 6ஆம் இடத்திலே அமைப்புற கூட்டுக்கிரக சேர்க்கையும், சில நேரங்களே பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் பரிமாறிக்கொள்வது சிறப்பாய் அமையப்படுகிறது. முன் யோசனையின்றி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தவிர்த்து கொள்ளுங்கள்.
தேவையில்லாத விஷயத்திற்கு மனக்குழப்பத்தை அடையாதீர்கள். அதேபோல தெரிந்த விஷயத்தை பல்வேறிடத்திலே பழகி கற்றுக்கொள்வது நல்லது. உங்களது முதலாளித்துவத்தை தனித்துவமாக காட்டுவது மிக மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பொருளாதார நிலை மேம்பாட்டடைதல், தொழில் முன்னேற்ற விஷயங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. தொழிலாளர்களிடத்திலே நல்ல கருத்து வேறுபாடுகள் இன்றி நல்ல முயற்சிகளும், எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயம் அடைகிறது. நல்ல முயற்சியும் லாபமும் உங்களுக்கு சேரும். சில நேரங்களிலே சிலருக்கு சில சில பிரச்சனைகள் சேரலாம். முழுமையான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாய் முடித்து அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய நபர்களாக இருந்து வருகிறீர்கள். தொழிலாளர் ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியருக்கு ராசி மண்டலத்தில் 2ல் அமையப்பெறுகின்றார் உங்கள் ராசிதான சனி பகவான். 11ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சந்திரன். தொழில் முன்னேற்றம் சிறப்பாய் அமையும். நல்ல விதமான பொருளாதார நிலை மேம்பாட்டடையும். வெற்றிகரமான விஷயங்கள் வீடு தேடி வரும். நல்ல சிந்தனைகள், அதேபோல் லாபங்கள் உங்களுக்கு இன்பமயமாய் அமைகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உங்கள் ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகின்றார் சனி பகவான். உங்கள் ராசியாதிபதி 5லே அமர்ந்து அதனோடு அல்லாமல் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். இதனால் உங்களுக்கு நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் நடைபெற்றாலும் சில நேரங்களில் வீண் விரயங்கள் ஏற்படுகிறது. எந்த ஒரு தொழிலை செய்யும் போதும் உங்களுக்கு லாபம் இல்லாத தன்மை, அதே போல மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் ஏற்படுகிறது. சிவாலயம் சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாய் அமையப்படுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.